தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட்டு. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சினையும் இருக்கக்கூடாது என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சினையோ உண்டாக்கினால் எந்த பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். 5 ஆண்டு திமுகவின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். உழைப்பை அள்ளி கொடுங்கள், உதயசூரியன் உதிக்கட்டும் என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திராவிட மாடல் 2.0 அமையும் நாள் வரை நமக்கு ஊன் உறக்கம் இல்லை என்றும் தொண்டர்களுக்கு மடல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாவேகா தலைவர் விஜய் சென்றால் திமுகவுக்கு நன்மைதான். பாஜகவுடன் யார் சென்றாலும் அவர்களுக்கு தோல்விதான் என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சவக்குழிக்கு சென்றுவிட்டது. பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழ்நாடு சீரழிவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து என்டிஏ கூட்டணி சார்பில் நாளை தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அழைப்பு. திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நாளை திட்டமிட்டபடி நடைபெறும். அதிமுக எம்பி இன்பதுரை திட்டவட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை வழங்குவதற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிப்பதாக, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உரிய உத்தரவுகளை தான் பிறப்பிப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கூட்டணி தொடர்பாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி என தொடர்புபடுத்தி பேசப்படுவது உண்மைக்கு புறம்பானது என நிர்மல்குமார் விளக்கம். தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். பாஜக கொள்கை எதிரி என சொல்லிவிட்டு அவர்களுடன் கூட்டணி வைத்தால் தமிழக மக்கள் எப்படி ஏற்பார்கள் எனவும் கேள்வி. கொள்கை எதிரிகிட்ட போய் எப்படி போக முடியும்? கேட்பாங்களா? நேற்று வரைக்கும் கொள்கை எதிரிட்டு நீங்கள் போகிறீங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளோ விபரம் இல்லாதவங்களா? ஏங்க இன்னும் சொல்லி அந்த வாயில வார்த்தை வந்து கூட என்ன ஆறாம இருக்கு, கொள்கை எதிரி எப்படி போவாங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. ரைட். கூட்டணி ஒரு வேளை கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவோட நிலைப்பாடு 10 தொகுதி இன்னும் கூடுதலாக வெற்றி பெறுவோம். 210 இன்னும் 220 வெற்றி பெறுவோம். ரோட் ஷோ தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தொடர்ந்த வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க 3 வார காலம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பத்தூர் அருகே பானிபூரி வியாபாரியிடமிருந்து 1.5 லட்சம் ரூபாய் 21 கிராம் தங்க நகையை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர். பெரும் சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துவிட்டதாக பானிபூரி வியாபாரி வேதனை. தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக பின்பற்ற தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. தனியார் இடத்தில் உரிமையாளர் அனுமதி இல்லாமல் போஸ்டர், பேனர் வைக்கக்கூடாது எனவும் அறிவிப்பு. தமிழகத்தில் மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம்.
தமிழ்நாட்டில் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. Nominations can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday. These are public holidays under the Negotiable Instruments Act 1881. தமிழகத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளவர்கள் பொதுமக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. உரிய ஆவணங்கள் இருந்தால் படம் உடனடியாக திருப்பி வழங்கப்படும் என தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உறுதி. ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலேன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இல்லை லேட் பண்ண இல்லாமல் பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து இதுவரை 1,26,00,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யலாம் என சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் விளக்கம். 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய தேர்தல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. கட்டுப்பாட்டு அறை வச்சிருக்கிறோம். ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம், 1800-425-7012. இட்ஸ் அ டோல் ஃப்ரீ நம்பர். ஆமாம், 24/7. கேண்டிடேட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 lakh rupees. ஒரு கான்ஸ்டியூவன்சி கேண்டிடேட் வந்து எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸாக வந்து 40 lakhs இஸ் அ மேக்ஸிமம் லிமிட். அதே போல் எலெக்ஷன் கோட் இருக்கிறதால 10,000 rupees ஒர்த் ஆஃப் குட்ஸ் கொண்டு போகலாம், அப் டு 50,000 கேஷ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு மேலே போனாங்கன்னா சீஸ் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அது ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தேர்தல் காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிமுறைகள் குறித்து விரிவான விவாதம். வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க வெப் கேமராக்கள் அமைப்பது தொடர்பான டெண்டரை எதிர்த்த வழக்கு. நாளைக்குள் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவு. ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதல் நாளில் ஒருவர் மனு செய்யவில்லை. தாம் எந்த தொகுதியில் போட்டி என்பதை பாஜக தலைமைதான் முடிவு செய்யும் என நடிகை குஷ்பு பேட்டி. இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல் எனவும் விமர்சனம். கட்சி முடிவு பண்ணணும், யார் எந்த இடத்துல போட்டியிடணும் நாங்கள் முடிவு பண்ணக்கூடாது. கட்சி சார்பாக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்போம். கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய அலையன்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் தினமும் பேப்பர் படிக்கும்போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும்போது திமுக ஆட்சி கண்ணு மேலே ஒரு கவர் வச்சுட்டு நான் பண்ணுறது தான் சட்டம்னா நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், இது திமுக ஆட்சியோட கடைசி தேர்தல் இருக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடிகர் மன்சூர் அலிகான் சந்திப்பு. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிடுவேன் என பேட்டி. ஒரு பேசியிருக்கோம், எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்திய ஜனநாயக புலிகள், டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. நன்றி வகன். எல்லா தொகுதியும் நாங்கள் ஜெயிக்கிற தொகுதி தான். கண்டிப்பாக போட்டிடுவேன். வண்டி எங்கப்பா? என்ன தொகுதி, எந்த மாவட்டம், ஏதாவது ஒரு அது எல்லாம் வரும், இனிமேல் தானே வரும். ஆமாம், தனியாக போட்டிட்டு இருந்தேன். இப்போ அடித்தா நார்த் கொரியா குண்டு மாதிரி விழுகணும்.
இல்லையா? நடிகர் ரஜினி குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம். உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாமகவுக்கு உரிமை கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தந்தை மகன் பிரச்சினை நாளையே சரியாகும் நிலையில் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நெல்லையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் திமுக பிஎஸ்பி நிர்வாகிகளிடையே கடும் வாக்குவாதம். தென் மாவட்டங்களில் பல்வேறு பிரச்சினைகள் நடப்பதாக பிஎஸ்பி குற்றம் சாட்டிய நிலையில் திமுகவினர் எதிர்ப்பு. பரமக்குடி அருகே அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்களை மறைப்பதில் அதிகாரிகள் பாரபட்சம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஆகியோரின் புகைப்படங்களை மறைக்கவில்லை என புகார். எழுத்தாளர் ச. தமிழ்செல்வனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக அங்கீகாரம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ச. தமிழ்செல்வனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தாமதப்படுத்தினாலும் இறுதியில் சரியான கைகளில் சாகித்ய அகாடமி சேர இருப்பதில் மகிழ்ச்சி என எக்ஸ்தல பதிவு. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் DNA சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சம்பவ நேரத்தில் அந்த பகுதியில் பதிவான 1200 செல்போன் எண்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவல்துறை தரப்பில் தகவல். உதகையில் மருத்துவ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் அதிரடி கைது. மன அழுத்தத்தில் இருந்த மாணவிக்கு கவுன்சிலிங் கொடுப்பதாக கூறி ஹோட்டலில் தனி அறை எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உடல்நலக்குறைவு காரணமாக ஆம்புலன்ஸில் வந்து பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவர். பள்ளிக்கல்வித்துறையின் முன் அனுமதி பெற்று மாணவருக்கு தனி அறை மற்றும் எழுத்தர் ஏற்பாடு. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா தலைமையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பிரம்மாண்ட பேரணி. மத்திய அரசின் LPG சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து முழக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷம்பால் பகுதியில் கரடி வேடத்தில் நடமாடும் விவசாயி. விவசாய தோட்டத்தில் குரங்குகள் அடிக்கடி புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் குரங்குகளை விரட்ட புது ஐடியா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் ஆளுநர் RN ரவி. மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு.
மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய தலைமைச் செயலாளராக IAS அதிகாரி துஷ்யந்த் நரியலாவை நியமித்தது தேர்தல் ஆணையம். மேற்கு வங்க மாநில உள்துறை முதன்மைச் செயலாளராக IAS சங்கமித்ரா கோஷ் நியமனம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 19 இந்தியர்கள் உட்பட 35 பேர் அதிரடி கைது. ஈரான் தாக்குதல் தொடர்பாக தவறான சித்தரிக்கப்பட்ட வீடியோ பரப்பியதாக குற்றச்சாட்டு. ஐக்கிய அமீரகம் ஃபுஜைராவிலிருந்து புறப்பட்ட எண்ணெய் கப்பல் குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகம் வந்தடைந்தது. ஷிவாலிக் என்ற கப்பல் வந்தடைந்த நிலையில் மற்றொரு கப்பலான நந்தாதேவி கப்பல் நாளை கண்ட்லா துறைமுகத்தை வரும் என தகவல். மேற்கு வங்கத்தில் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலி. அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவாக வழங்கப்பட்ட பானிபூரி. ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாப்பதில் நேட்டோ நாடுகள் உதவவில்லை என்றால் அது நேட்டோவின் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை.